ரயில்வேஸ் குரூப் டி எக்ஸாம் உடைய கேஸ் அப்டேட் சின்னதாக கிடச்சிருக்குது. நார்த் இந்தியன் மீடியா ஹிந்தி சேனல்ஸில் இதுதான் பெருசாக போயிட்டு இருக்குது. அதை தான் நான் இங்கே ஷார்ட்டாக சொல்கிறேன். குரூப் டியை பொறுத்த வரைக்கும் பழைய நோட்டிஃபிகேஷன்ஸில் ஐடிஐ பிடிச்சிருக்கிறவங்க தான் அப்ளை பண்ண முடியுன்ற மாதிரி இருந்திருக்கும். ஒரு சில போஸ்ட்டுக்கு தான் 10th ஓகே. ஆனால் இந்த நோட்டிஃபிகேஷனில் 10th முடிச்சிருந்தாலே போதும்னு சொல்லிட்டதுனால ஐடிஐ படிச்சிருக்கவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜாக இல்லாமல் போயிடுச்சு அப்படின்றதுனால ஒரு கேஸ் நடந்துச்சு. பழைய நோட்டிஃபிகேஷன் மாதிரியே ஐடிஐ படிச்சிருக்கவங்களுக்கு தான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கணும்னு. பட் இந்த கேஸை ஹைகோர்ட்டில் போட்டாங்க. ஹைகோர்ட் என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் சிஏடி சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல்கிட்ட போய் ஃபஸ்ட்டு இதை டிஸ்கஸ் பண்ணுங்கள், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அதுக்கான வேர்டிக் தீர்ப்பு வந்திருக்குது. இந்த கேஸை சிஏடி அந்த தீர்ப்பாயம் சிறப்பு தீர்ப்பாயம் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அஃபீஷியலாக ரயில்வேஸ் வந்துட்டு நோட்டிஃபிகேஷனில் என்ன கொடுத்தாங்களோ அதுபடி தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அஃபீஷியலாக என்ன கொடுத்தாங்க, 10th முடிச்சிருந்தாலே போதும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அது மாதிரி 10th முடிச்சிருக்கிறவங்களுக்கு ஃபேவராக தான் இந்த தீர்ப்பு வந்திருக்குன்றது சொல்லப்படுது. ரயில்வேஸ் ஆர்ஆர்பி சைட்லேருந்து அஃபீஷியல் இன்ஃபர்மேஷன் இன்னும் எதுவும் வரல. சப்போஸ் அப்படி அப்டேட் பண்ணுறதுனா சீக்கிரமாகவே நம்ம வெப்சைட்டில் அப்டேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இருந்தாலும் இதான் இன்ஃபர்மேஷன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க.